வணக்கம். நெருப்பு தமிழர். கஞ்சா கஞ்சா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கஞ்சா கிடைக்குது. நம்ம அண்ணாச்சி கடை, மளிகை கடைக்கு போனீங்கன்னா கஞ்சா விற்கிறாங்க, பெட்டி கடையில் கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லையும், அது அரசு பள்ளி, தனியார் பள்ளி இதெல்லாம் பார்க்காம எல்லா இடங்கள்லையும் கஞ்சா விற்கிறாங்க. நம்ம ஊர், என் ஊர் சிங்கமுனரியிலேயே கஞ்சாக்கள் அதிகமாக புழங்குகின்ற ஒரு இடமாக இருக்குது. இப்போ என் ஊர்லாம் ஒரு ஆன்மீக மண்ணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு நாங்கள் பெருமையாக தெரிகிறோம் சுற்றிக்கிட்டு. ஆனால் அந்த ஊரில் இன்றைக்கி போதைப்பொருள் கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எல்லா ஊர்கள்லையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12,600க்கும் மேற்பட்ட அனைத்து கிராமங்கள்லையுமே கஞ்சாக்கள் தொடர்ந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தினந்தோறும் வேலை செய்கிறவன், வேலைக்கு போகாதவன், பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் வரைக்கும் கஞ்சா குடிக்கக்கூடிய நிலை என்பது நீடித்து கொண்டு இருக்கு. இதில் பலரினுடைய படிப்பை கெடுப்பது மட்டுமில்ல, இன்றைக்கி தினந்தோறும் வேலைக்கு போகிறவனெல்லாம் வேலைக்கு போய் அந்த கஞ்சாவை வாங்கிறதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கும் தள்ளப்படுறான். கஞ்சாக்கள் அதிகமாக இருக்குது, தமிழகம் கண்டுகொள்ளாமல் இருக்குது. திமுகவினுடைய ஆட்சியில் மட்டுமல்ல, எல்லா ஆட்சியிலையுமே இருக்குது. இருந்தாலும் இப்போ திமுக ஆட்சியில் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. உடனடியாக இதை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் அழிவது என்பது போதைப் பொருளால் உறுதி.